அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி வீக்கெண்ட். இன்னைக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் இருக்கு. ஏர்டெல் உடைய 5G லான்ச் டீடைல்ஸ், பிரைஸ் எல்லாமே ரிவீல் ஆயிருக்கு. அது மட்டும் இல்ல வோடஃபோன் உடைய பிரைஸ் ஹைக் டீடைல்ஸ், ஸ்மார்ட் போன் லான்ச்சஸ் எல்லாமே பார்த்துலாம். டெக் நியூஸ் நம்பர் 443ல இன்னைக்கும் Paytm Contest இருக்கு. டீடைல்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும், நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்க முதல் முறையா பார்க்கறதா இருந்தா என் பேரு வனா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். ஆப்பிள் மாதிரி கூகுளும் வந்து அவங்களுடைய ப்ரௌசரில் ஆன்டி ட்ராக்கிங் ஃபீச்சர் கொண்டு வரலாம் அப்படின்னு தெரியுது. ஆன்டி ட்ராக்கிங் ஃபீச்சர் அப்படின்னு சொல்லும்போது யூசர்ஸ் வந்து என்னென்ன விஷயங்கள் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி தேர்ட் பார்ட்டி ஆப் வந்து ட்ராக் பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து ட்ராக் பண்ணாமல் வந்து யூசர்ஸ் உடைய ப்ரைவசி டேட்டா வந்து பாதுகாக்கிற வகையில் ஒரு ஃபீச்சர் கொண்டு வரலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அவங்களுடைய iOS 14.5ல வந்து இந்த அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஆப்பிள் யூசர்ஸ் எல்லாருமே எந்த ஆப் டவுன்லோட் பண்ணாலும் இமீடியட்டாக அவங்களுக்கு ஒரு பாப்அப் வரும். அதாவது இந்த ஆப் வந்து உங்களை ட்ராக் பண்ணலாமா வேண்டாமா, ஆஸ்க் ஆப் நாட் டு ட்ராக் ஆர் அலோ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ யூசர்ஸ் வந்து அலோ அப்படின்னு கொடுத்தா மட்டும்தான் வந்து அந்த ஆப்பால் யூசர்ஸுடைய இன்ஃபர்மேஷன் ட்ராக் பண்ண முடியும். ஒருவேளை அவங்க நாட் டு ட்ராக் அப்படின்னு சூஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த ஆப்பால் வந்து யூசர்ஸ் என்னென்ன விஷயங்கள் பார்க்குறாங்க அப்படின்னு ட்ராக் பண்ண முடியாது. ஸோ இதே மாதிரி ஃபீச்சர் தான் கூகுளும் வந்து ப்ரௌசருக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆப்பிள் அளவுக்கு ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக இல்லாமல் ஓரளவுக்கு வந்து யூசர்ஸ் உடைய பிரைவசியை வந்து பாதுகாக்கிற வகையில் ஆன்டி ட்ராக்கிங் ஃபீச்சர் கூடிய விரைவில் கூகுள் ப்ரௌசர்லையும் கொண்டு வரலாம் அப்படின்னு தெரியுது. அது மட்டும் இல்லை, கூகுள் அவங்களுடைய பிக்சல் டிவைசஸ்க்கு மட்டும் சில ஃபிட்னஸ் ஃபீச்சர் ரோல் அவுட் பண்ண போகிறதா தெரியுது. இந்த ஃபீச்சர்ஸை வந்து கூகுள் ஃபிட் ஆப் வழியாக இவங்க கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த ஆப் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள் பிக்சல் யூசர்ஸ் உடைய ஹார்ட் ரேட், ரெஸ்பிரேட்டரி ரேட்டை வந்து கண்டுபிடிக்கிற வகையில் இவங்க செட் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி கண்டுபிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமராஸ் வழியாக அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கூகுள் பிக்சல் யூசர்ஸ் வந்து கேமரா ஆன் பண்ண உடனே அவங்களுடைய ஃபிங்கர்ஸில் வந்து பிளட் சர்க்குலேஷனை பார்த்து வந்து ஹார்ட் ரேட் எவ்வளோ அப்படின்னு வந்து இது கண்டுபிடிச்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே ரெஸ்பிரேட்டரி ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மூச்சு விடும்போது வந்து அவங்களுடைய செஸ்ட் எவ்வளோ தூரம் மேலே கீழே இறங்குது அப்படின்னு டிடெக்ட் பண்ணி ரெஸ்பிரேட்டரி ரேட்டும் வந்து இது கண்டுபிடிச்சிடும் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இது ஆல்ரெடி நிறைய இடங்கள்ல இவங்க டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து 99% வந்து பர்ஃபெக்டாக இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ கூகுள் ஃபிட் ஆப் வந்து கூடிய விரைவில் பிக்சல் யூசர்ஸ்க்கு மட்டும் ரோல் அவுட் ஆக போகிறதா தெரியுது. பேபால் இந்தியாவில் April 1st 2021 ஷட் டவுன் பண்ண போகிறதா வந்து அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஷட் டவுன் அப்படின்னு சொல்லும்போது வந்து அவங்களுடைய டொமஸ்டிக் சர்வீசஸ் எல்லாம் இந்தியாவில் க்ளோஸ் பண்ணுறாங்க. ஸோ பேபால் வழியாக நீங்கள் இன்டர்நேஷ்னல், அதாவது வெளிநாட்டிலேருந்து இந்தியாவுக்கு பணம் அனுப்பலாம். பட் இந்தியாவுக்குள்ளேயே வந்து பணம் அனுப்புகிற சர்வீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்சமயம் இவங்க க்ளோஸ் பண்ண போகிறாங்க April 1st. ஸோ இந்தியாவுக்குள்ளேயே அப்படின்னு சொல்லும்போது ரொம்பவே பாப்புலரான சர்வீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக் மை ட்ரிப், புக் மை ஷோ, ஸ்விக்கி, இதெல்லாம் வந்து உங்களுக்கு பேபால் ஆப்ஷன்ஸ் எப்போவுமே அவைலபிளாக இருக்கும். ஆனால் இனிமேல் அதாவது April 1st 2021 அப்புறம் இனிமேல் இந்தியாவுக்குள்ளே நடக்க போகிற டிரான்சாக்ஷன் வந்து பேபால் ஆப்ஷன் இருக்காது அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ பேபால் இந்தியாவில் ஷட் டவுன் ஆகிறது வந்து நார்மலாக INRல டிரான்சாக்ஷன் பண்ணுறவங்களுக்கு பெரிய அளவில் வித்தியாசம் இருக்காது. பட் நிறைய பேர் வந்து பிட்காயின்ஸ் யூஸ் பண்ணி வந்து டிரான்சாக்ஷன் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து இது பெரிய இம்பேக்டாக இருக்கும். ஏன்னா பேபால் வழியாக கிரிப்டோ கரன்சி ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே சேஃபாக இருக்கும். அது இனிமேல் இந்தியாவில் அவைலபிளாக இருக்காது. வோடஃபோன் ஐடியா ரொம்ப நாளாக ப்ரைஸ் ஹைக் பண்ண போகிறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. தற்சமயம் அவங்களுடைய போஸ்ட்பெய்ட் பிளான்ஸில் வந்து ப்ரைஸ் ஹைக் பண்ண மாதிரி தெரியுது. ப்ரீபெய்ட் பிளான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போவும் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. போஸ்ட்பெய்ட் பிளான் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய ஒன் ஃபேமிலி ஒன் பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது 598, அதுக்கப்புறம் 699 இந்த ப்ரைஸிங்கில் தான் இருந்தது. ஆனால் இப்போ 598 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹649 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே 699 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹799, அதாவது ₹100 அதிகப்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு பிளான்ஸ் உடைய ப்ரைஸ் ஹைக் தற்சமயம் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வோடஃபோன் ஐடியா யூஸராக இருந்தீங்கன்னா போஸ்ட்பெய்ட் பிளான்ல வந்து இந்த ரெண்டு பிளான்ஸ் உடைய விலை அதிகமாக இருக்கு. ஏர்டெல் இந்தியாவில் ஆல்ரெடி 5G டெஸ்டிங் பண்ணிட்டாங்க. ஸோ ஏர்டெல் யூசர்ஸ்க்குலாம் எப்போ 5G வரும், இதோட விலை எப்படி இருக்கும், இதுதான் நிறைய பேருடைய கேள்வி. ஸோ இதுக்கான பதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்டெல்லுடைய CEO மிட்டிலே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஏர்டெல் யூசர்ஸ் எல்லாருமே வந்து ஃபியூச்சர் ப்ரூஃபாக இருக்கீங்க அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்தியாவில் ஏர்டெல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து sub-6 GHz ஸ்பெக்ட்ரம் கீழே தான் நாங்கள் 5G கொண்டு வர போகிறோம் அப்படின்னும் கிளியராக சொல்லியிருக்காங்க. sub-6 GHz அப்படின்னு சொல்லும்போது 1800 MHz ஸ்பெக்ட்ரம், அதுக்கப்புறம் 2300 பேண்டு கீழே தான் இவங்க கொண்டு வர போகிறாங்க. ஏன்னா இந்த ரெண்டு பேண்டும் ஆல்ரெடி 4Gல உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அது வழியாக தான் இந்தியாவில் 5G நெட்வொர்க் நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்தியாவில் 5G ரோல் அவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல லார்ஜர் சிட்டிஸ்க்கு மட்டும்தான் இவங்க கொண்டு வர போகிறதா தெரியுது. லார்ஜர் சிட்டிஸ் அப்படின்னு சொல்லும்போது சென்னை, மும்பை, கொல்கத்தா, டெல்லி, பெங்களூரு, ஹைதராபாத் இந்த இடங்களுக்கு மட்டும்தான் வந்து ஃபர்ஸ்ட் இவங்க 5G ரோல் அவுட் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. அதுக்கு
அதுக்கப்புறம் தான் மற்ற இடங்களுக்கு வந்து இவங்க ரோல் அவுட் பண்ணுவாங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன் லார்ஜர் சிட்டிஸ் மட்டும்தான் அப்படின்னு கேட்டப்போ வந்து 5G அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4G மாதிரி கிடையாது. 5G கவரேஜ் வந்து ரொம்பவே காஸ்ட்லி. ஸோ முதல்ல லார்ஜர் சிட்டிஸ் கொடுத்து எவ்வளோ காஸ்டிங் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு நாங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற இடங்களுக்கு, அதாவது ரிமோட் ஏரியாஸ்க்கெலாம் நாங்கள் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏர்டெல்லுடைய 5G சர்வீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல லார்ஜர் சிட்டிஸ், அதாவது மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்க்கு தான் இந்தியாவில் ரோல் அவுட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஷாமி மறுபடியும் வாட்டர்ஃபால் டிஸ்பிளேயோட ஒரு கான்செப்ட் ஸ்மார்ட் ஃபோன் இவங்க லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. இதோட இமேஜஸும் இவங்க ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டர்ஸ் பார்க்கும்போது வந்து இதில் உங்களுக்கு போர்ட்ஸே கிடையாது. இது கம்ப்ளீட்லி கர்வ்டு ஸ்மார்ட் ஃபோன், வாட்டர்ஃபால் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு எல்லா பக்கமும் டிஸ்பிளே இருக்குது. ஸோ ரேப் அரவுண்ட் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்தில் விவோடைய ஏபெக்ஸ் மாதிரி இதில் எந்த போர்ட்ஸுமே பட்டன்ஸுமே கிடையாது. ஸோ ரொம்பவே இன்னோவேட்டிவான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இவங்க கொண்டு வர போகிறாங்க. அகெயின் இது கான்செப்ட் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ராக்டிக்கல் யூசேஜ்க்கு இவங்க லான்ச் பண்ணுவாங்களான்னு தெரியல. ஸோ ஷாமி தரப்புலேருந்து குவாட் கர்வ்டு வாட்டர்ஃபால் டிஸ்பிளேயோட ஒரு கான்செப்ட் ஸ்மார்ட் ஃபோன் கூடிய விரைவில் இவங்க கொண்டு வரலாம். சாம்சங் கேலக்ஸி M12 சாம்சங்குடைய பாப்புலரான பட்ஜெட் கேட்டகரி ஸ்மார்ட் ஃபோன் வியட்நாமில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட அவுட்லுக் ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க. பட்ஜெட் கேட்டகரியாக இருந்தாலும் பேக் பேனல் ஃபுல்லாக வந்து ஸ்ட்ரைப்ஸ் மாடலில் குவாட் கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் 48 மெகா பிக்சல் குவாட் கேமரா 6000 mAh பேட்டரியோட வியட்நாமில் அஃபிஷியலாக லான்ச் ஆயிருக்கு. பட் இதோட ப்ரைஸ் அவங்க இன்னும் ரிவீல் பண்ணலை. சாம்சங் அப்படின்னு சொன்னாவே எப்போவுமே செக்யூரிட்டி அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு ரொம்பவே கரெக்டாக கொடுப்பாங்க. இப்போ 2017 லான்ச் ஆனால் அவங்களுடைய மிட்ரேஞ்ச் செக்மெண்ட் ஸ்மார்ட் ஃபோன் 4 ஸ்மார்ட் ஃபோனுக்கு இனிமேல் செக்யூரிட்டி அப்டேட்ஸ் வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி J3 பாப், சாம்சங் கேலக்ஸி A3 2017, சாம்சங் கேலக்ஸி A5, சாம்சங் கேலக்ஸி A7. ஸோ இந்த 4 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் நீங்கள் யாராவது யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இதுக்கு இனிமேல் செக்யூரிட்டி அப்டேட்ஸ் வந்து வராது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரியல்மியோடைய V சீரீஸில் ரியல்மி V11 சைனாவில் அஃபோர்டபுள் 5G ஸ்மார்ட் ஃபோனாக இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியாடெக் டைமென்சிட்டி 700 இந்த சிப்செட்டில் கொடுத்துருக்காங்க. மற்ற ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது டுவல் கேமரா, 13 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார், ஃப்ரண்ட்டில் 8 மெகா பிக்சலோட 5000 mAh பேட்டரியோட இதோட லான்ச் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13,500க்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் சைனாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை ரியல்மியுடைய ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் ரியல்மி ரேஸ் உடைய லான்ச் டேட்டும் ரிவீல் ஆயிருக்கு. இது Feb 12 அன்னைக்கு சைனாவில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ இதுதான் ரியல்மியுடைய ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும். ஸ்னாப் டிராகன் 888 இவங்க லான்ச் பண்ணுறது. ஸோ இது Feb 12 அன்னைக்கு சைனாவில் முதல்ல லான்ச் ஆகும். ஆல்ரெடி இதோட அவுட்லுக் நம்ம பார்த்தோம், ஓரியோ மாடலில் கொடுக்குறாங்க. ஸோ இது ஒரு கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. அது மட்டும் இல்லை ரியல்மியுடைய இன்னொரு புது ஸ்மார்ட் ஃபோனும் வந்து பிஸ் சர்டிஃபிகேஷனில் லிஸ்டிங் ஆயிருக்கு. பிஸ் சர்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லும்போது இந்தியாவில் லான்ச் ஆகுது. இதோட மாடல் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா RMX 3193. ஸோ இந்த மாடல் நம்பர் சொல்லவே தேவையில்லை. ரியல்மியுடைய 8 சீரீஸில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிற மாதிரி ரிவீல் ஆயிருக்கு. ஸோ எங்கே லிஸ்டிங் ஆனதுனால ரியல்மியுடைய 8 சீரீஸ் உடைய இந்தியா லான்ச் நம்ம கூடிய விரைவில் எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லை ரியல்மி 8 சீரீஸ் உடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் நமக்கு ரிவீல் ஆக ஆரம்பிக்கும். ரெட்மியுடைய K40 சீரீஸ் கூடிய விரைவில் சைனாவில் லான்ச் ஆகுது. இந்த K40 சீரீஸ் தான் இந்தியாவில் ரீபிராண்ட் ஆகி போக்கோ கீழே லான்ச் ஆக போகிறத ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம். இப்போ இந்த K40 சீரீஸ் வந்து 3C சர்டிஃபிகேஷனில் லிஸ்டிங் ஆயிருக்கு. எங்கே லிஸ்டிங் ஆனதில் இதோட ஃபாஸ்ட் சார்ஜிங் ஸ்பெசிஃபிகேஷன் நமக்கு தெரிய வந்திருக்கு. அதாவது ரெட்மியுடைய K40 சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்ல இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ரிவீல் ஆயிருக்கு. இது மூலமா இந்தியாவில் லான்ச் ஆக போகிற போக்கோ ஸ்மார்ட் ஃபோன்ஸும் வந்து 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட லான்ச் ஆகலாம் அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லை இந்தியாவில் போக்கோ F2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து குவால்கமுடைய சிப்செட்டில் தான் லான்ச் ஆக போகிறதா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நேற்றே நம்ம பார்த்துருந்தோம் இது குவால்கம் ஸ்னாப் டிராகன் 870 லான்ச் ஆகலான்னு. இப்போ குவால்கமுடைய சிஇஓவே ஒரு இன்டர்வியூவில் வந்து போக்கோவுடைய நெக்ஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் வந்து எங்கள் சிப்செட்டில் தான் லான்ச் ஆக போகிறதா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது மூலமா போக்கோ F2 குவால்கம் ஸ்னாப் டிராகன் 870 அதாவது கூடிய விரைவில் லான்ச் ஆக போகிற ஒரு ஃப்ளாக்ஷிப் சிப்செட்டில் தான் இவங்க லான்ச் பண்ணலான்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அடுத்ததான் இன்னைக்கு Paytm Contestக்கான கேள்வி என்னன்னு பார்த்துடலாம். பிக்சல் டிவைசஸில் ஹெல்த் ஃபீச்சருக்காக என்ன ஆப் கொடுக்க போகிறாங்கன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் எனக்கான கேள்வி. திரும்பவும் சொல்கிறேன், பிக்சல் டிவைசஸில் வந்து என்ன ஆப் வந்து இவங்க கொடுக்க போகிறாங்க ஹெல்த் ஃபீச்சர்ஸ் ட்ராக் பண்ணுறதுக்கு, அதுதான் எனக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில கீழே #technicalchennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்க. வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்டிருந்த Paytm Contestக்கான கேள்விக்கான பதில் சாம்சங் லெவல் U2. நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து சங்கர் கற்பையா. கங்க்ராச்சுலேஷன் சங்கர். நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு Paytm கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் நியூஸ் உடைய கடைசிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக் நியூஸ்க்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.